முக்கணிகளிலும் சிறந்ததுமா, ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்று எழுத்தையும் சேர்த்து மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர்கள் அவர்களுக்கும், அறிவில் சிறந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கும், என்னுடன் பிறவாத சகோதர சகோதரி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஐனுல் ஹாஃபிலா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்றைய நிகழ்வில் நான் பேச விரும்பும் தலைப்பு கற்கை நன்றே கற்கை நன்றே. தெய்வம் மறைந்தாலும் கல்வி மறையாது. அறிவின் அடித்தளம் கல்வி. திருவள்ளுவர் சொன்னார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த நாட்டில் கல்வி என்பது சிலரை மட்டும் சார்ந்த ஒரு உரிமையாக இருந்த காலத்தில் இதனை மக்களின் அடிப்படை உரிமையாக மாற்றியவர் தான் காமராஜர். காமராஜர் ஒரு மாண்புமிகு தலைவர். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். பல்வேறு குடும்ப சிக்கல்களால் பள்ளி கல்வியினை முற்றிலும் நிறுத்த வேண்டியிருந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கை அதுவரை அல்ல. பாராட்டத்தக்க வகையில் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார். சிறையில் அடைக்கப்பட்டார். மகாத்மா காந்தியின் வழியில் நடந்து மக்களின் நலனுக்காக வாழ்ந்தார். கல்வியை கவனிக்க தொடங்கிய காரணம் அவருடைய சொந்த வாழ்க்கையில் கல்வி என்பது எவ்வளவு இழப்பை தருகிறது என்று காட்டியது. அதனால்தான் தன்னால் படிக்க முடியவில்லை என்றாலும் மற்றவர்கள் படிக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் அரசியல் வாழ்க்கையை அமைத்தார். முதல்வராக கல்வி புரட்சி. 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். அவர் முதலில் தொடங்கியது கல்வி தொடர்பான மாற்றங்கள். இலவச கல்வி, ஏழைகளும் கல்வி பெற வேண்டும். இலவச மதிய உணவு திட்டம், பசியால் பள்ளிக்கு வர முடியாத குழந்தைகளை ஈர்க்க பள்ளி கட்டடங்கள், பல ஆயிரம் பள்ளி கட்டடங்கள் கட்டப்பட்டன. ஆசிரியர் நியமனம், நல்ல குழந்தைகளுக்கு நல்ல தரமான கற்பித்தல், இவை அனைத்தும் இக்காலத்தில் நாம் அனுபவிக்கும் பயன்களாக உள்ளது. காமராஜரின் மனதில் ஒளிந்திருந்த சில வரிகள். ஒரு முறை ஒருவர் கேட்டார், உங்களுக்கு பட்டம் எதுவும் இல்லையா? அதற்கு அவர் சொன்னார், எனக்கு பட்டம் இல்லை, ஆனால் இந்த நாட்டில் 10 லட்சம் மாணவர்கள் பட்டம் பெறுகிறார்கள், அதுவே எனது வெற்றி. அந்த அடக்கமும் அந்த சேவை மனப்பான்மையும் தான் தலைவருக்கு சாத்தியமாகிறது. காமராஜர் மற்றும் நாமும் இன்று நாம் கல்வி பெறுவது, பள்ளியில் அமர்ந்து படிப்பது, தேர்வெழுத முடிவுகள் பெறுவது போன்றவை எல்லாம் காமராஜர் போன்ற நெறிமுறை தலைவர்கள் காரணமாகவே சாத்தியமாகிறது. இவரை நாம் வெறும் புத்தகத்தில் மட்டும் பாராட்ட வேண்டியதில்லை. இவரை போல நாமும் கல்விக்காக பாடுபட வேண்டும். நண்பர்கள், குடும்பத்தினர், சுற்று வட்டாரத்து குழந்தைகள் எவரேனும் கல்வி இழக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும். முடிவுரை: கற்கை நன்றே கற்கை நன்றே. இது வெறும் குரலின் ஓசை அல்ல, காமராஜரின் வாழ்க்கையின் உறுதியான ஒளியாக மாறியது உள்ளது. கல்வியை ஒளியாக மாற்றியது. கல்வியின் மதிப்பை நாம் உணர வேண்டும். கல்வியாளர்களுக்காக வாழ வேண்டும். அதே வழியில்தான் நாமும் ஒரு சிறந்த குடிமகனாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் பேச போகும் தலைப்பு கற்கை நன்றே கற்கை நன்றே கற்கை நன்றே. ஏழைகளின் வாழ்வில் கல்வி எனும் ஒளிவிளக்கை ஏற்றி வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார் ஆவார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்று என்ற அதிவீர ராமபாணியின் வாக்குப்படி பள்ளிக்கு வந்த பிள்ளைகளின் பசியார பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று சொன்ன தலைவர் காமராஜர். தமிழகத்தில் மூடப்பட்டிருந்த 6000 தொடக்க பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டார்.
காமராஜர் பள்ளி மாணவர்களின் நலனுக்காக அறிமுகப்படுத்திய திட்டங்கள்: இலவச கட்டாய கல்வி, மத்திய உணவு திட்டம், சீருடை திட்டம். சிறந்தே பிறந்த மொழியாகிய தாய்மொழி செந்தமிழ் மொழிக்கு என் முதல் கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹாஷ்னி ஸ்ரீ. நான் 8ஆம் வகுப்பு பயின்று கொண்டு இருக்கிறேன். நான் இன்று இங்கு பேச வந்துள்ள தலைப்பு கற்கை நன்றே கற்கை நன்றே. இன்றைய உலகில் இன்றியமையாதது ஒன்றாக திகழ்வது யாதேனும் கல்வியாகும். கல்வியின் சிறப்பினை காமராஜர் கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறியுள்ளார். அதாவது கல்வி கற்பது மிகவும் நல்லது, அதை பிச்சை எடுக்கும் நிலை வந்தாலும் கற்க வேண்டும் என அவர் கூறுகிறார். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பர். செல்வத்துள் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் ஆகும். இத்தகைய செல்வத்தை அடைவதற்கு வேறு எந்த செல்வத்திலும் இழக்கலாம். ஆனால் கல்வி செல்வத்தை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் இழக்கக்கூடாது. கல்வி செல்வமானது நெருப்பினால் வேகாது, வெள்ளத்தால் அழியாது, கல்வர்களால் திருட முடியாது. கல்விதான் ஒருவனை அறிவாளியாக மாற்றுகிறது. ஒருவர் கற்ற கல்வி பலருக்கும் பயன் தரும். கல்விதான் ஒருவனை சிறந்த ஒழுக்கம் உள்ளவனாக மாற்றுகிறது. கற்றவர்கள் தமது நாடு, ஊர் அல்லது அவர்கள் எங்கு சென்றாலும் அது அவர்களுடைய நாடாகும். பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று ஔவையார் கூறுகிறார். அதாவது எவ்வளவு கடினப்பட்டாலும் கல்வியை விட்டுவிடக் கூடாது என அவர் கூறுகிறார். உலகை மாற்றக்கூடிய சக்தி கல்விக்கு உண்டு. நல்லவை தீயவை என வாழ்வில் பிரித்து நலம் பெற கல்வி முக்கியமானதாகும். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற பாடலை எழுதியவர் அதிவீர ராமபாண்டியர் ஆவர். உலகில் விலைமதிப்பற்ற அழியா செல்வமான கல்வியினை நாம் பெறுவதற்கு பாடுபட வேண்டும். உரிமை கல்வி பெறுவதற்கு அனைவருக்கும் உரிமையாகும். உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் கல்வியினை நாம் சிறுவயதிலிருந்தே கற்க வேண்டும். கற்ற கல்வியினை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிறப்பிலும் இறப்பிலும் கூட வரும் செல்வமான கல்வியினை நாம் வாழ்வில் பெற்று நலம் பெற வேண்டும் என சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். என் பெயர் பூஜாஸ்ரீ. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளான இன்று எம் வகுப்புக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு கற்கை நன்றே கற்கை நன்றே. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற வரிகளின் பொருள் பிச்சை எடுத்து அந்த பணத்தில் படிக்க வேண்டும் என்பதல்ல. நமக்கு ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதை தெரிந்தவரிடம் சென்று கெஞ்சி கூத்தாடியாவது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே உண்மையான பொருள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிறார் திருவள்ளுவர். அறிவு என்பது மனிதனின் மெய்யான ஒளி. கல்வி இல்லாமல் மனிதனின் வாழ்வு பொருளில்லாததாக ஆகிவிடும். நாம் தினமும் பயன்படுத்தும் தொழில்நுட்பம், மருத்துவம், வீடுகள், வாகனங்கள் இவை அனைத்திற்கும் அடிப்படை கல்விதான். கற்றல் என்பது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று. இது தனிநபரின் தனிப்பட்ட வளர்ச்சி, சமூக முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகிறது. இன்றைய வேகமான உலகில் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஏனெனில் இது வேலை வாய்ப்பு, தனிப்பட்ட வளர்ச்சி, சமூக பங்களிப்பு ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கற்றல் இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு உதவுகிறது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். வேலை வாய்ப்பு. இன்றைய வேலை சந்தையில் தொடர்ந்து புதிய திறன்களை கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். தொழில்நுட்பம் மற்றும் பிற துறைகளில் ஏற்படும்
மாற்றங்களுக்கு ஏற்ப புதிய திறன்களை வளர்த்துக் கொள்வது வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் முக்கியம். தனிப்பட்ட வளர்ச்சி. கற்றல் என்பது ஒருவரின் அறிவையும் திறமையையும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கையை வளர்க்கவும் தனிப்பட்ட வளர்ச்சியை அடையவும் உதவுகிறது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது சவால்களை எதிர்கொள்ளும் மனப்பான்மையை உடையது. சமூக முன்னேற்றம். கற்றல் சமூகத்தில் ஒருவரின் பங்களிப்பை அதிகரிக்க உதவுகிறது. கல்வி மற்றும் விழிப்புணர்வுகளின் மூலம் ஒரு நபர் சமூகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வுகளை கண்டறியவும் உதவுகிறது. பொருளாதார வளர்ச்சி. தனிப்பட்ட கற்றல் திறன் ஒரு நாட்டின் தொழில் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது. திறமையுள்ள மற்றும் அறிவுள்ள மனித வளமானது ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கிறது. இவ்வாறு அனைத்து வளர்ச்சிக்கும் துணை புரியும் கற்றல். நன்றி. வணக்கம். என் பெயர் அனீஸ் கார்த்திக். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் தலைப்பு கற்கை நன்றே கற்கை நன்றே. கற்கை நன்றே கற்கை நன்றே. கல்வி கற்க வேண்டும் என்றால் நல்ல ஆசிரியரை தேடி கற்க வேண்டும். பொல்லாத ஆசிரியரிடம் கல்வி கற்றால் கற்ற பயன் தராது. மாவீரன் கர்ணன் பரசுராமரிடம் போய் கல்வி கற்றான். பிறப்பறியாதவன் அவன். எந்த குலத்தை சொல்வான்? பரசுராமர் அவனை சீடனாக ஏற்றுக்கொண்டார். எல்லா கலைகளையும் கற்பித்தார். கர்ணனும் நல்ல மாணவன். விதி யாரை விட்டது? ஒரு நாள் பரசுராமர் கர்ணனின் மடியில் படுத்து தலையை வைத்து உறங்கிய போது அப்போது ஒரு நண்டு கர்ணனின் தொடையை கடித்து தொலைத்தது. ஆசானின் தூக்கம் கலைந்துவிடுமே என்று கர்ணன் வலியை பொறுத்து கொண்டான். ஆனாலும் கர்ணனின் தொடையில் இருந்து வந்த குருதி ஆசானின் தூக்கத்தை எழுப்பிவிட்டது. அப்போது பரசுராமர் இவ்வளவு வலியை தாங்க உள்ளவன் குலத்தில் சத்திரியனாக இருப்பான் என்று சொல்லி சபித்து விட்டார். எப்படி? கற்ற கல்வி உற்ற நேரத்தில் அற்றுப்போக சபித்தார். அதனால் கர்ணன் போர்க்களத்தில் இருக்கும் சமயத்தில் வித்தையை மறந்தான். அதனால் வீழ்ந்தான். விரலை இழந்தான். நல்ல ஆசிரியர் கிடைக்கவும் தவம் இருக்க வேண்டும். நன்றி. தேன்தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் வழியில் வந்திருக்கும் நடுவர் அவர்களே, ஒரு மரத்தின் வேர் போல் இருக்கும் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, அதில் கிளைகளாக இருக்கும் நமது பள்ளியில் உள்ள ஆசிரியர் பெருமக்களே மற்றும் அந்த மரத்தில் இருக்கும் இலையான எனது நண்பர்களே,
வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே. உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பை புரிந்து பேச்சிலே தரப்போகிறேன். உங்கள் செவிக்கு நல்லதொரு விருந்து. எனது பெயர் சி தக்ஷா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது தலைப்பு நான் முதல்வரானால். முதல்வர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் என்றால் காமராஜர் நினைவிற்கு வருவார். இன்றைய நாள் அவர் பிறந்த நாளாகும். அவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி சென்னையில் உள்ள விருதம்பட்டியில் குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மையார் அவர்களுக்கு மகனாக பிறந்தார். அவரது இயற்பெயர் காமாட்சி. அவர் படிக்காத மேதை ஆவார். அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர். அவர் முதலமைச்சரான பிறகு மக்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார். இலவச கல்வி திட்டம், இலவச மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம், கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம் என பல திட்டங்களை கொண்டு வந்தார். நான் முதல்வரானால் காமராஜர் ஆற்றிய பணி போல் நானும் நன்கு பணியாற்றுவேன். எனது முதல் கவனத்தை கல்வி மேம்பாட்டில் காட்டுவேன். ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் என்பது கல்வி செல்வமாகும். கல்வி என்பது வியாபார பொருளாக இல்லாது கல்வி கற்க ஆர்வமுடைய அனைவருக்கும் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன். பொருளாதார மேம்பாடு. காந்தியடிகள் கூறியது போல் கிராம மக்கள் அனைவரும் உயர நிறைய திட்டங்களை தீட்டுவேன். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்காவது அரசு வேலை கிடைக்க செய்வேன். சமூக மேம்பாடு. காவல்துறையை அதிகரிக்க செய்து லஞ்சம், கொலை மற்றும் பெண்களுக்கு நடக்கும் தீங்கினை எல்லாத்தையும் நான் தடுப்பேன். நான் எனது மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்வேன். நமது மாநிலத்தை நான் புதிய மாநிலமாக மாற்றுவேன். நமது இந்தியாவிலேயே நமது நாட்டை ஒரு அழகான மாநிலமாக மாற்றுவேன். இன்றைய நாள் காமராஜர் பிறந்த நாளாகும். கலையெழு வள்ளல்கள் வலம் வந்த நாட்டில் கல்வி வள்ளலாய் அவதரித்தவர். ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வியை தந்தவர். ஏழை குழந்தைகளுக்கு இலவச உணவு மற்றும் இலவச கல்வியை தந்த காமராஜரை நித்தமும் நாமும் போற்றி வணங்கிடுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் சுகன்சிகா. நான் 7ஆம் வகுப்பு பயின்று கொண்டு வருகிறேன். நான் இப்பொழுது பேச போற தலைப்பு நான் முதல்வரானால். நம் நாடு ஒரு குடியரசு நாடு. நம் நாட்டின் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் நான் மாநில முதலமைச்சர் ஆனால் நாட்டிற்கும் நாட்டிலுள்ள மக்களுக்கும் கோரிக்கைகளை கேட்டு நிறைவேற்றுவேன். படித்தவர்கள் மட்டுமே வேட்பாளராக இருக்க முடியும். நான் முதலமைச்சர் ஆனால் அனைத்து வீடுகளிலும் கட்டாயமாக மழைநீர் சேமிப்பு தொட்டி அமைப்பேன். சாலை விபத்துகளிலிருந்து மக்களை காப்பாற்றுவேன். நான் முதலமைச்சர் ஆனால் எனது முதல் கவனத்தை நான் கல்வித்துறையில் காட்டுவேன். மனிதனின் உண்மையான செல்வம் என்பது கல்வி. கல்வி வியாபார பொருளாக இல்லாமல் கல்வி கற்கணும் ஆர்வமுடையவர் அனைவருக்கும் நான் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன். நான் முதலமைச்சர் ஆனால் புகையிலை, மது போன்ற தயாரிக்கும் இடங்களை தடை செய்து நம் நாட்டு மக்களை காப்பாற்றுவேன். இயற்கை பேரழிவு,
புயல், மழை, வறட்சி போன்ற காலங்களில் முன்னெச்சரிக்கை எடுத்து நம் நாட்டு மக்களுக்கு உதவி செய்வேன். ஆறு, ஏரி, குளம் போன்ற நீர் பிடிக்கும் பகுதிகளை ஆழப்படுத்துவேன். நான் முதலமைச்சரானால் லஞ்சத்தை முற்றிலுமாக ஒழிப்பேன். அதாவது காவல்துறை, வருவாய்த்துறை, பதிவுத்துறை போன்ற இடங்களில் முழுமையான கவனத்தை செலுத்தி நான் லஞ்சத்தை முற்றிலுமாக ஒழிப்பேன். தேர்தல் முறையில் அதிக பணம் செலுத்துவதை தவிர்த்து அங்கீகரிக்கப்பட்ட பணத்தை மட்டுமே கொடுக்க வேண்டும். மாணவர்கள் கல்வி கற்பது இன்றியமையாதாகும். அதனால் எல்லா மாணவ செல்வங்களும் இலவச கல்வியில் கற்க வேண்டும். ஒரு சிறுவனை கூப்பிட்டு படித்து முடித்து விட்டு என்ன ஆக போகிறாய் என்று கேட்டால் அவன் கூறுவான், கலெக்டர், போலீஸ், டீச்சர், டாக்டர் என கூறுவானை தவிர நான் தாவரங்களை படித்து விவசாயியாக போகிறேன் என்று கூற மாட்டான். ஏனென்றால் விவசாயி என்றால் கீழ்நிலையில் உள்ளது. அந்த சூழ்நிலையை முற்றிலுமாக தவிர்க்க முயல்வேன். எந்த மாணவனோ அல்லது மாணவியோ விவசாயத்தை பற்றி படிக்க விரும்புகிறார்களோ அவர்களுடைய பண கட்டணத்தை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். எல்லாரும் படித்து முடித்துவிட்டு வெளிநாடு நிறுவனங்களிலும் உள்நாடு நிறுவனங்களிலும் கார் கழுவ சென்று விட்டால் இங்கு யார் சேற்றில் கால் வைக்க முன் வருவார்? அனைவரும் பீஸா, பர்கர் என சாப்பிட்டு முன்னேற முடியுமா? சற்று சிந்திப்போம். மாணவர்களுக்கு விவசாயத்தை பற்றி எடுத்து கூறி விவசாயத்தை காப்பேன். அனாவசியமாக எந்த மரத்தையும் வெட்ட விட மாட்டேன். நன்றி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வீரர் காமராசர் கல்வி பணி. காமராசர் விருதுநகரில் 1903 ஜூலை திங்கள் 15 குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் அரசவர் புதல்வராய் தோன்றினார். இளமை பருவம். காமராசர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். தன் 6ஆம் வயதிலேயே தந்தையை இழந்து விட்டார். குடும்ப வறுமை காரணத்தினால் 6ஆம் வகுப்போடு பள்ளியை நிறுத்தினார். அதனோடு இவரது மாமன் கடையில் வேலைக்கு சென்றார். முதலமைச்சர் பதவி 1947 ஆகஸ்ட் 18 நம் நாடு விடுதலை பெற்றது. தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜர் 1954 ஏப்ரல் 3 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். கல்வி பணிகள். ஏழை பணக்காரர் என்று வேறுபட்டை களைய பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளி மாணவர்களை கனவை நினைவாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இதனால் கல்விகள் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். கருப்பு காந்தி, பெருந்தலைவர், கர்ம வீரர் என்று முதலிய பெயர்களும் உண்டு. தமிழக அரசு செய்த சிறப்பு. தமிழக அரசு செய்த சென்னையில் இவரது வாழ்ந்த வீட்டை நினைவு நிச்சயமாக ஆக்கியுள்ளது. சென்னை கிண்டியில் இவரது நினைவு இடமும் ஒன்றையும் அமைத்துள்ளது. இறப்பு. இவர் 1973 அக்டோபர் 2 உலக வாழ்க்கையை நீத்தார். நன்றி.
என் பெயர் தர்சிகா. நான் அகரங்கோவில் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச உள்ளேன். தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி வாழ்ந்த தியாக செம்மல் பெருந்தலைவர் காமராஜர். அவரே நான் விரும்பும் தலைவர் ஆவார். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி என்பதாகும். இவரின் தந்தையின் பெயர் குமாரசுவாமி, தாயார் சிவகாமி அம்மையார் ஆவார். இவரை பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர் என்றும் பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். காமராஜரின் இளம் வயதிலேயே தந்தை மறைந்ததால் தாய்மாமன் வீட்டிலேயே வளர்ந்தார். அவருடைய துணிக்கடையில் பணிபுரிந்தார். அங்கிருக்கும் போது தேச தலைவர்களின் பேச்சால் கவரப்பட்டு அரசியலிலும் சுதந்திர போராட்டங்களிலும் கலந்து கொண்டார். பின்னர் காங்கிரஸ் கட்சியில் தொண்டராக சேர்ந்தார். ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு எதிராக நடந்த அனைத்து போராட்டங்களிலும் பங்கு பெற்ற அவர் 6 முறை சிறைக்கு சென்று வந்தார். பின்னர் 1942ஆம் ஆண்டு ஆங்கிலேயனை வெளியேறும் இயக்கத்தின் போது 3 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் 1954ஆம் ஆண்டு தமிழக முதல்வர் ஆனார். தமிழகத்தின் முதல்வராக 9 ஆண்டுகள் பதவி வகித்தார். காமராஜர் தமிழக முதல்வராக பதவியேற்றதும் மூடப்பட்டிருந்த 6000 தொடக்க பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மேலும் 17,000க்கும் மேற்பட்ட புதிய பள்ளிகளை திறந்தார். அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இதனால் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை காமராஜரின் ஆட்சி காலத்தில் 37% உயர்ந்தது. இதனால் இவரை கல்வி கண் திறந்த காமராஜர் என அழைக்கிறோம். மேலும் இவர் 9 நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றினார். கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற இடங்களில் தொழிற்சாலைகளை அமைத்தார். நெய்வேலி நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை, சிமெண்ட் தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை போன்ற தொழிற்சாலைகளை நிறுவினார். இதனால் 1960களில் இந்திய அரசியலின் கிங் மேக்கர் என அழைத்தனர். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப காமராஜர் தனக்கென எதுவும் சேர்க்காமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைத்தார். அவர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி அவருடைய 72ஆம் வயதில் காலமானார். இவருடைய மறைவுக்கு பின் 1976ஆம் ஆண்டு இந்திய அரசு மிக உயரிய விருதான பாரத ரத்னாவை வழங்கி சிறப்பித்தனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், சென்னை பன்னாட்டு வானூர்தி நிலையம், உள்நாட்டு முனையம் தொடங்கி பல தெருக்களுக்கும் கட்டடங்களுக்கும் காமராஜரின் பெயரை சூட்டி சிறப்பித்தனர்.
காமராஜரின் நினைவை புகழும் வகையில் சென்னை கிண்டியில் நினைவிடமும் கன்னியாகுமரியில் மணிமண்டபமும் அமைந்துள்ளது. காமராஜரின் புகழை போற்றுவோம், நற்பணியாற்றுவோம். நன்றி, வணக்கம். நல்ல முடிவும் இருக்க வேண்டும். நிகழ்வின் இறுதியாக நன்றி உரை கூறுவதற்காக திருமதி தங்கமணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றிய நடுவர், சிறப்பு விருந்தினர், கவிஞர் சு. மங்கையர்கரசி அம்மா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்வு இனிதே நடைபெற காரணமாக இருந்த என் பள்ளி முதல்வர் அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வந்த எமது பள்ளியின் தமிழாசிரியர் கவிஞர் திரு கண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இவ்விழாவினை சிறப்பாக கொண்டு சென்ற ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.